பாக்குறப்ப ஆமாம் கடைசி வரைக்கும் எப்படா சொல்லுவியா மாட்டியாடா அப்புறம் ஏக்கம் இருந்துச்சு. ஆமாம் இருந்தது, கடைசி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இவனை பார்க்க ஊருக்கே போகக்கூடாதுன்னு இருந்த ஒருத்தன் இவனுக்காக கடைசியில் ஊருக்கு போகிறப்போ அது வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீல் கொடுத்தது. தெரிஞ்சவங்கள மட்டும் சொல்லக்கூடாது, தெரியாத நிறைய பேரும் கூட ஃப்ரீடம்காக பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. படத்துல கார்த்தி அரவிந்த் நடிச்சிருக்காரு. ரெண்டு பேர் நடிப்புமே நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி சார் எப்படி நடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பீப்புள், சென்னையில் இருந்துட்டு அவர் கிராமத்து பையன் தான் இருந்தாலும் சென்னையில் சொல்லுவார். படம் ஃபுல்லாமே டைலாக்ஸா இருக்குது. எங்கேயுமே அதிகமா பேசுறாங்க ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே இல்லைங்க. ஏன்னா அது எதுவுமே நமக்கு தேவை இல்லை நமக்கு இது என்னது அப்படிங்கிற ஒரு தாட்டே வர பார்த்துட்டு தானே உள்ளே போனோம். ஸோ வி கெஸ்ட் இட், வி குட் கெஸ் இட். படத்துல வந்து கார்த்தி அரவிந்த் எப்படி நடிச்சிருக்காங்க. கார்த்தியன் அரவிந்த் சாமி எப்படி ஆக்டிங். அவங்க ஆக்ட் எல்லாம் பண்ணல படத்தில், அவங்க அப்படியே கேரக்டராக வாழ்ந்துட்டாங்க. ஸோ படத்தோட இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். மெய்யழகன் படம் பார்த்தது படம் எப்படி இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. படத்தில் வந்து என்ஜாய் பண்ண வச்ச அளவுக்கு எங்களை எமோஷ்னலாக ஃபீல் பண்ணவும் வச்சாங்க. ப்ளஸ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு படத்து கூட. அந்த ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சிம்பிளான கான்வர்சேஷனாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, கார்த்தி ஒரு நாள் ஃபுல்லாக இவரை பார்த்துக்கிறது, இவர் மேலே காட்டுற அன்பு, ப்ளஸ் அரவிந்த் சாமி ஸ்டார்டிங்கில் வந்து அவன் வந்து ஆரம்பத்தில் அவனை படத்தில் காட்டுறதுக்கும் படம் முடிகிறப்போ அவன் இருக்கிறத காட்டுறதுக்கும் அவ்வளோ ஒரு பெரிய டிரான்சிஷன் இருக்கும். அது வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். எல்லாருமே லைக் எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வரணும், ஃப்ரெண்ட்ஸோடு தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் தனியாக வந்து இந்த படத்தை பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு ஹோல்சமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டும் போவீங்க. படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் அதிகமாக இருக்குது. எங்கேயுமே வந்து அதிகமாக பேசுகிறாங்க ஃபீல் ஆச்சு உங்களுக்கு. இல்லை அந்த மாதிரி ஆகலை. ஏன்னா சொல்கிற மாதிரி அவங்க பேசுகிற டைலாகெல்லாம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்து ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கங்கிறத தாண்டி இப்போ வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம முன்னாடி ரெண்டு பேரும் பேசுகிறப்போ ஊரில் போய் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இவங்க கல்யாண சீன்லேருந்து நைட்டு பேசுகிற வரைக்கும் நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது. அதனால் எங்களை அந்த அளவுக்கு சிரிக்கவும் வச்சாங்க இவங்க பாடி லாங்குவேஜால. படத்துல வந்து அரவிந்த் சாமி ஏங்குவாரு. அந்த விஷயம் நீங்க ஏங்குறீங்களா படம் பாக்குறப்ப. ஆமா கடைசி வரைக்கும் எப்படா சொல்லுவியா மாட்டியாடா அப்புறம் ஏக்கம் இருந்துச்சு. ஆமா இருந்தது, கடைசி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இவனை பார்க்க ஊருக்கே போகக்கூடாதுன்னு இருந்த ஒருத்தன் இவனுக்காக கடைசியில் ஊருக்கு போகிறப்போ அது வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபீல் கொடுத்தது உள்ள. படத்தில் கார்த்தி அரவிந்த் எப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேஸ்டிங், எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த இடத்துல நல்லா பண்ணலன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எங்களை மொத்தமாக படத்துக்குள்ளே இழுத்துட்டாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ப்ளஸ் பிரேம்குமார் கோவிந்த் வசந்தா இந்த ஒரு காம்பினேஷன் 96ல் கொடுத்த அந்த அதை விட ஜாஸ்தியாக இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க. 96ல் வந்து ஒரு எமோஷன் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப எமோஷன் பீக் ஆச்சு. கண்டிப்பாக பீக் ஆச்சு. 96ம் இதுவும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் வந்துட்டு லைக் அதில் வந்து அந்த ஒரு நைட் உட்காந்து இவங்க பேசுறது, பழைய கதை, ஊர் சுற்றி பார்க்குறது, அதே மாதிரி வந்துட்டு இதில் நிறைய விஷயம் இருந்தனால லைக் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இந்த டைரக்டர் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ அதை விட ஜாஸ்தியாக அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸோடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, நீங்கள் தனியாக கூட வந்து பார்க்கலாம். நீங்கள் லைக் எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்தாலும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும். மெய்யழகன் படம் பார்த்துருந்தேன். படம் எப்படி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஒரு கிராமத்து ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன சொல்ல வராருன்னு சொல்கிறத விட பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் பார்க்கும்போதே வந்துட்டு இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் நடந்திருக்கோம். நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆமாம், அப்படி ஒருத்தர் எல்லாருக்குமே இருப்பாங்க. ரிலேஷனால் கஷ்டப்பட்டு போய் ஊரை விட்டு போனவங்க இருந்து
அவங்க சின்ன வயசில் ஞாபகமே இல்லாமல் திருப்பி அந்த ஞாபகத்தெல்லாம் கொண்டு வர்றது, இந்த சைக்கிள் ஓட்டுறது, எல்லாருக்குமே சின்ன சின்ன இந்த குரங்கு பெடல் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது இந்த வார்த்தைகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாமே ஊர் கிராமத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளுக்கு பழசாக போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இப்போ சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம், ஆனால் நாங்களுமே ஊர் சைடு தான். அதனால் கொஞ்சம் அப்படியே எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்த சீனில் கல்யாண பொண்ணு கூட கையில் மருதாணி தான் வச்சுருக்காங்க. அது எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பாங்கன்னு தெரில. கால்லையும் வந்து மருதாணி தான், அதுவும் ரவுண்டாக கையில். இன்னுமே நானும் அப்படி தான் வச்சுருக்கேன், கையிலையுமே மருதாணி தான் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன இதுலேயுமே பழைய கிராமத்து ஸ்டைல் அதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப உள்ள கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி பசுமையாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நிறைய டைலாக்ஸ் வந்துருக்கு, எங்கேயுமே அதிகமாக பேசுகிறாங்க, இவ்வளோ பேசுகிறாங்க ஃபீல் ஆச்சு. படம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஃபேக்டாக சொல்லணும்னா. ஆனால் வந்துட்டு பார்க்குறப்ப ஓகே பார்க்கலாம், நம்ம வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் எல்லாரையும் இது பண்ண முடியாது. நல்லா வேலைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பார்க்க எனக்கு போர் அடிக்கலை பர்சனலாக. பார்க்குறதுக்கு ஓகே, நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இது கான்செப்ட் ஒருத்தர் வச்சே எடுத்துருந்தாங்க, ஒருத்தர் சார்ந்து. எப்படின்னா இவங்க யார் கடைசி வரைக்கும் பேரே மெய்யழகன்ற பேரே படத்துக்கு எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. வந்து பார்க்குறப்ப தான் தெரியும் ஓகே எதுக்கு இந்த பேர் மெய்யழகன் வச்சுருக்காங்கன்ட்டு. அந்த கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த கடைசி சீனில் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, பேரே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த முடிகிறப்ப மட்டும்தான் அந்த பேர் எடுப்பாங்க. சின்னதாக நல்லா இருந்துச்சு பார்க்க எனக்கு பர்சனலாக. இல்லை கண்டிப்பாக இருந்துச்சு, ஆனால் நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலுமே வந்துட்டு என்னவா இருக்கும், ஸ்டார்டிங் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம்ல என்னவா இருக்கும் பேர். ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ, ஒருவேளை சொல்லியிருக்க மாட்டாங்களோ. எப்படின்னா ஃபோன் பேசும்போது கூட யாருன்னா பின்னாடி கூப்பிட்டுருவாங்களோ, டேய் மெய்யழகா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களோன்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரிலாம் பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அதை விடலை. அந்த பேரை கடைசி முடிக்கிறப்ப தான் எடுத்துகிட்டு வந்தாங்க பேர். இல்லை நிஜமாலே 3 மணி நேரம்லாம் தெரியவே இல்லை. கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா இன்டர்வல் வர வரைக்கும் என்னடா என்ன சொல்ல வராங்க, இன்னும் வரவே இல்லையே, அந்த அந்த லாஜோட நின்றுட்டாங்க. அடுத்து என்ன ஆக போகுது, சரி இன்டர்வல் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க, நல்லா கொஞ்சம் கோவமாக எடுத்துகிட்டு போனாங்க, சென்டிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க 2 பேர் மட்டும் பேசும்போது நிறையா இந்த ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சவங்கள மட்டும் சொல்லக்கூடாது, தெரியாத நிறைய பேரும் கூட ஃப்ரீடம்காக பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. 2 பேர் நடிப்புமே நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி சார் எப்படி நடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருந்துட்டு அவர் கிராமத்து பையன் தான், இருந்தாலும் சென்னையில் இருந்துட்டு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டாரு. திருப்பி கிராமத்துக்கு போக சொல்ல நிறைய மறந்துருச்சு. இப்போ எங்களுக்குமே நிறைய மறந்துருக்கோம். இப்பயே நாங்கள் ஊருக்கு போனாலுமே எப்படிமா இருக்குன்னு கேட்கும் போது யாருன்னு தெரியாது. நல்லா இருக்காம்மா, ஆனால் பக்கத்தில் வந்துட்டு அம்மா யாரும்மா இவங்க தெரில அப்படின்னா நாங்களே சொல்லுவோம். அதுக்கப்புறம் இல்லைம்மா நான் உனக்கு அத்தை வேணும்னு அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஃபன்னு தான் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. சின்ன கிளம்பலான்னா கூட விட மாட்டாங்க. கொஞ்சம் வந்து சென்டிமெண்டலாக இருக்கும். எப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது வச்சா ஒரு வாரி ஊருக்கு போயிட்டு வரலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தாராளமாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் உட்காந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். இருந்தாலும் ஃபேமிலியாக வந்து பார்க்க சொல்ல அவங்களாம் ஒரு செகண்ட் வந்துட்டு நம்ம அந்த வாழ்க்கையை, இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வரும்போது அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருந்தோம். இப்போ சென்னைக்கு வந்தால் எழுந்துக்கணும், ஓடணும், ஆஃபீஸில் பார்க்கணும், 4 பேர்கிட்ட கற்றணும், அந்த மாதிரி லைஃப்குள்ளே நம்ம வந்து ஸ்டக் ஆகிட்டோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஊருக்கு போனால் ஒரு 6 மணிக்கு மேலே தூக்கம் வராது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்குள்ளே டிஃபனை முடிச்சிருவோம். எல்லாமே டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு தூக்கம். எங்கள் ஊரில் இன்னுமே நாங்கள் 8 o'clock போனால் அவங்க தூங்கிடுவாங்க, நாங்கள் தூங்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்க்க ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பெருசாக என்ன சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அது நம்ம பழைய ஞாபகத்துக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோம். எமோஷன் எந்தெந்த இடத்துலனா பெருசாக அங்கே வந்து ஒரு லவ்னு கான்செப்ட் வரும்போது எப்போவுமே பாருங்களேன், நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இருந்தாலும் லவ்னு வர சொல்ல எல்லாரும் இந்த ரொம்ப சென்டிமெண்டலாக போயிடுவோம்ல. அந்த படத்துக்கு லவ்வுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்துட்டு அப்பா அம்மா அப்படி கிடையாது. பொதுவாக ஒரு எமோஷன், அது ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஒரு சின்ன ஒரு சைக்கிள். அவங்க 2 பேர் சின்ன வயசில் கூடயே இருந்து வளர்ந்துருக்காங்க. அதை வந்து அவரே மறந்துருப்பார். இருந்தாலும் அதை அவர் ஞாபகப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. கார்த்தி எந்த சீன்லையுமே அரவிந்த் சாமி சார்னால வந்து கோவப்படவே மாட்டார். நீங்கள் என்ன என்னை கண்டுபிடிக்கல பார்த்தீங்களா அப்படின்னு தான் அப்பையும் அதில் ஒரு பாசம் தான் இருக்கும். இவர் நம்ம ஞாபகமே வச்சுக்கலாம், நம்ம போய் இவர் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு எங்கேயுமே அவர் காட்டவே இல்லை. பொறுமையாக போனாலும் நல்லா இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் காமெடி நிறைய இருந்துச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் டென்ஷனாக வருது, வெளியே வர்றது, அதெல்லாமே பார்க்க தான் ஓல்டு பழசுக்கு போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருந்தது. படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி. இப்போ இருக்க அந்த ஃபாஸ்ட்டாக வைலண்ட்டாக போகிறதுலலாம் நம்மளை உட்காந்து பாஸ் பண்ணி நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே வெளியே கொண்டு வரும். அப்படி பார்க்கும்போது படம் ரொம்ப நல்ல படம்.
நம்ம வந்த ரூட்டோ இல்லை நம்ம முன்னாடி இருந்த பீப்புளோ நம்ம யார் அப்படிங்கிறத எல்லாமே ஞாபகப்படுத்தும். அதை வந்துட்டு நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது எங்கே போனாலும் சொல்லுவார். படம் ஃபுல்லாமே டைலாக்ஸாக இருக்குது, எங்கேயுமே அதிகமாக பேசுகிறாங்க ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே இல்லைங்க, ஏன்னா அது எதுவுமே நமக்கு தேவையில்லை, இல்லை நமக்கு இது என்னது அப்படிங்கிற ஒரு தாட்டே வராது. எல்லாமே நம்ம லைஃப், நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும் போது அப்படி எதுவுமே இல்லை. படத்தில் கார்த்தி அரவிந்த் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேர் தவிர இந்த ரோலில் வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு படம். படத்தில் வந்து அரவிந்த் சாமி வந்து ஒரு சிலக்காக ஏங்குவார். அது நீங்கள் ஏங்குனீங்களா? சொல்லிடுறா நேம் சொல்லிடுறான்னு ஏங்குனீங்களா? அது ஏங்கணும், ஆனால் அது நம்ம பிளெயின் சைட்லேயே இருக்கும், ஆனால் மறைச்சிருப்பாங்கங்கும் போது இதுதான் நான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்தில் எமோஷன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? ரொம்பவே கனெக்ட் ஆச்சுங்க, ஏன்னா எல்லாருமே சென்னையில் வேறு ஊருக்குலேருந்து தான் வந்திருப்போம். ஸோ கனெக்ட் ஆச்சு. படத்தை ஃபேமிலி வந்து பார்க்கணும், சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலியிலேயும் எல்லாருமே வந்து பார்க்கணும் அந்த படம் கண்டிப்பாக. வீரன் படம் பார்த்துருக்கேன், படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டிஃப்ரெண்ட், ரொம்ப புதுசாக இருந்தது. படத்தை என்ன சொல்ல வர்றாரு டேரக்டர்? டைரக்டர் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அது வந்து வந்ததுக்கப்புறம் யோசிக்கும் போது தான் தெரியுது. நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் உள்ளே வந்திருக்கு, சோஷியல் காஸ்ட் நிறையா வந்திருக்கு, அண்ட் வந்து வேல்யூ ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. படத்தில் வந்து நிறைய டைலாக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கேயுமே வந்து அதிகமாக பேசுகிறாங்க, தொண்டல் பேசிட்டே இருக்காங்க ஃபீல் ஆச்சா? இல்லை ஆக்சுவலி ரொம்பலாம் ஆகலை, லைக் இல்லை ஆகலை, நல்லா தான் இருந்தது கேட்கறதுக்கு. கார்த்தி கேட்க ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்தது. படத்தில் வந்து அரவிந்த் சாமி விஷயத்துக்கு ஏங்குனாரு, அது நீங்களும் ஏங்குனீங்க, எப்படா சொல்லிடுறா அப்படின்னு? நம்ம தான் படம் பேரை பார்த்துட்டு தானே உள்ளே போனோம். ஸோ வி கெஸ்ட் இட், வி குட் கெஸ் இட். படத்தில் வந்து கார்த்தி அரவிந்த் எப்படி நடிச்சிருக்காங்க? கார்த்தியன் அரவிந்த் சாமி எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க? அவங்க ஆக்டெல்லாம் பண்ணல படத்தில், அவங்க அப்படியே கேரக்டராக வாழ்ந்துட்டாங்க. ஸோ படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. எதுவுமே தெரியல, இவங்க 2 பேரும் பேசுறதே வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். ஏன் படம் அதுக்குள்ளே முடிஞ்சுது, மேபி சீரீஸ் மாதிரி எடுத்துகிட்டே இருக்கலாம் முதல்ல இருந்தது. படம் 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரம் ஃபீல் ஆச்சா? இல்லை தெரியல, வெளியே வந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது 3 ஹவர்ஸ்னு. நல்லா இருந்தது. ஃபேமிலி படம் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களால இன்னும் கனெக்ட் பண்ண முடியும் நம்மளை விட. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.